ஹலோ ஹலோ சக்தி, நான் சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவா வீட்டுக்கும் போய் சேர்ந்துருவேன். எந்த பிரச்சனையும் இல்லையே? சாச்சா, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நான் நேர்ல போய் பார்த்துட்டு உனக்கு என்ன ஏதுன்றது அப்டேட் பண்றேன். சரி ஓகே மகி, பார்த்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துரு. சரி சக்தி. சரி ஓகே. சக்தி, யார் போன்ல? மகி. மகியா? அவர் எதுக்கு கால் பண்றாரு? மகி சிவாவை பார்க்க சென்னை போயிருக்காரு. சிவாவை பார்க்க சென்னைக்கா? சென்னைக்கா? சென்னைக்கு எதுக்கு போயிருக்காரு? நான் தான் சார் அனுப்புனேன். எதுக்கு சக்தி? எனக்கு ஒரு சின்ன டவுட், அதுக்காக தான் அனுப்பியிருக்கேன். என்ன டவுட்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சிவா மாமாவோட ஒய்ஃப் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு வர சொல்லியிருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல மகி அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் என் சந்தேகம் எல்லாம் தீந்துரும். குட் சக்தி, ரொம்ப நல்ல ஐடியா. ஓகே, யூ ஜஸ்ட் கேரி ஆன். சாப்பிடுங்க. போதும். என்னாச்சு? சாப்பிடுங்க. நில்லடி. என்னது டீயா? அது ஒண்ணும் இல்ல, டிஃபன் சாப்பிட்டியே, அதான் டீ சாப்பிட்டியான்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஆமா, நீ ஏதோ கொடுத்த, நான் அத வேணான்னு சொன்னேன். ஆனாலும் நீ குடுக்கறத நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ என்ன கொடுத்த, நான் என்ன வாங்கினேன்னு எதுவுமே எனக்கு ஞாபகத்திலே இல்ல. ஆமா, நீ தானே கொடுத்த, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? என்ன நீ, நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. நீ என்ன எனக்கு கொடுத்த, நான் என்ன குடி. ஏய், இதெல்லாம் நீ எனக்கு குடுக்கல. இது உனக்கு குடுக்கல. மேல சிவா சார் ரூம்ல கபோர்ட் இருக்கும், இது அதுல போய் வச்சிரு போ. இல்ல இல்ல, ஏய் ஐயோ, இவ எதையோ கொடுத்தா, நம்மளும் அத வாங்கி தொலைச்சோம். ஆனா இவ என்ன கொடுத்தா, நாம என்ன வாங்கணும்னு ஞாபகமே வரமாட்டேங்குதே. ஆனா முகம் மட்டும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே. ஐயோ, இவ என்ன கொடுத்தா, நம்ம என்ன வாங்கணும், எதுவுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே. இத மண்டையில வச்சுட்டு நான் எவ்வளவு நாள் தான் அலைவேன். ஐயோ, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஐயோ. ஹலோ, எங்க இருக்க? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? முதல்ல நீ எங்க இருக்க? சிவா வீட்லயா இல்ல வெளியிலயா? நான் சிவாவோட ஆபீஸ்ல இருக்கேன். என்னாச்சு? சிவா எங்க இருக்கான்? உன் கூட இருக்கானா வெளியில இருக்கானா? இல்லையே, அவர் அப்பவே வீட்டுக்கு போயிட்டாரு. முதல்ல நீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. சக்திக்கு சிவாவோட ஒய்ஃப் உயிரோட இருக்கா இல்ல இல்லையான டவுட் வந்துருச்சு. அத தெரிஞ்சுக்க மகிய சென்னைக்கு அனுப்பியிருக்கா. மகியும் சென்னைக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவாவை மீட் பண்ண போறான். அவ சிவாவை மீட் பண்ணிட்டானா அவ்வளவுதான். நீ ஏதாவது பண்ணி சிவாவை மீட் பண்ண விடாம பண்ணு. என்கிட்ட சொல்லிட்டீங்களா? நீங்க கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. வந்ததும் வந்துட்டீங்க. அப்படியே நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். சாப்பிட்டு போயிடுங்களேன். இல்ல மீனாட்சி, எனக்கு காஃபி போதும். ஆபீஸ்ல ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ம். சிவா, மஹி, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. வாங்க மஹி, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க, உட்காருங்க மஹி. மஹி, என்ன இங்க? சென்னைக்கு ஒரு வேலையா வந்தேன். சோ உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ மஹி. மஹி, இது என்னோட தம்பி சுந்தர். வணக்கங்க. வணக்கம். ஆ, அவங்க தம்பியோட ஒய்ஃப் மீனாட்சி. ம். வணக்கம். அண்ட் இவங்க இந்த வீட்டு இளவரசி மித்ரா குட்டி. This is for you. என்ன இது? உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல சாக்லேட் இருக்கா? ஏய், கொடுத்தா வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு அது இருக்கா இது இருக்கான்னு கேக்குற. அப்படியெல்லாம் கேட்க கூடாது. She's just a small kid. விடுங்க. இந்த நீ கேட்டது எல்லாமே இருக்குதுல. Thank you. சிவா, யாருப்பா இது? சிங்களா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு மகேந்தர் சிங் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. வணக்கம்மா. ம், ம். என்னோட அம்மா, அத்தை. வணக்கம். பேசிட்டு இருங்க. உட்காருங்க. மீனாட்சி, சாப்பாடு ரெடி பண்ணுங்க. இப்ப ரெடி பண்ணிடுறேன். ப்ரோ, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க. ஓகேங்க. சிவா எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, ஆனா அவரோட வைஃபை மட்டும் ஒன்னும் இன்ட்ரோடியூஸே பண்ணல. ஒருவேளை அவங்க வீட்ல இல்லையா, இல்ல புகழ் சொன்ன மாதிரி அவங்க இறந்துட்டாங்களா? அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகி. ஏன்? இல்ல, வேற வேலைய வந்துட்டு என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான். கமான், இதுல என்ன இருக்கு? இட்ஸ் ஓகே சிவா. அப்புறம் மில்கி பாய் எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்கான். அவன் உடம்பு இப்ப பரவாயில்லையா? இப்ப பெர்ஃபெக்ட்டா கியூர் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அவன் ஸ்கூல் கூட போக ஆரம்பிச்சிட்டான். போன்ல சொன்னா. மில்கி பாய் ரொம்ப நல்ல பையன், பாசமான பையன். அவனுக்கும் எனக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான். போன ஜென்மத்துல இல்ல சிவா, இந்த ஜென்மத்திலேயே தொடர்பு இருக்கு. புகழ் உங்க பையங்க. ஆமா, எப்ப டெல்லி ரிட்டர்ன்? இந்த நெக்ஸ்ட் ஃபிளைட். ஓ, இப்போ டெல்லியில நிறைய பனியா இருக்கா? இப்போ டெல்லியில பயங்கர பனி. இன்ஃபேக்ட் 3 ஃபிளைட்ஸ் தான் இருக்கு. அந்த ஃபிளைட்ஸுமே எல்லாமே ஃபுல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஓ, நீங்க எப்போ வரீங்க டெல்லிக்கு? வரணும். சிவா, நீங்க வரும்போது கண்டிப்பா உங்க வைஃபை நீங்க கூட்டிட்டு வரணும். சாரி, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? உங்க வைஃப் இருக்காங்கல்ல? சாரி.
சாரி, 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்துட்டேன். அதான் சாரி சொன்னேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. மஹி, இவங்க சக்தி. சக்தி, இவரு மஹி, என்னோட ஃப்ரெண்டு, டெல்லியில இருந்து வந்திருக்காரு. வணக்கங்க. அது வந்து உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பணும். அத சொல்றதுக்காக தான் நான் அவசரமா வந்தேன். மீட்டிங்கா? எமர்ஜென்சி மீட்டிங். ஓ, அப்படியா? மஹி, நான் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் மீனாட்சியோட சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறேன். சரியா? வரேங்க. சார், உட்காருங்க. இவனை எப்படி இங்க இருந்து போக வைக்கிறது? இவன் சிவா வைஃப பார்க்காம இங்க இருந்து போக மாட்டான் போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்குங்க? இல்ல, நீங்களும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. குறுக்க நான் வந்துட்டேன், அதான். தட்ஸ் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான். ஓகே. நீங்க அவரோட ஃப்ரெண்டா? யா. நான் அவரோட வைஃப். வைஃபா? ஐயோ, ஏங்க அப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்ல, உங்க பேர் சக்தின்னு சொன்னாரு. என்னங்க பண்றது? அவர் முதல் வைஃப் பேரு சக்தி. அவன் நினைப்புல என்ன சக்தின்னு கூப்பிடுறாரு. அவரோட ஆசைக்காக நானும் சரி கூப்பிடட்டும்னு விட்டுட்டேன். வாட்ஸ் யுவர் ரியல் நேம்? என் பேர் சங்கீதா. அப்போ சிவாவோட வைஃப் உயிரோட தான் இருக்கா. அப்ப சக்தி சொன்னதுதான் ரைட்டா? சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஐயோ இருங்க, சாப்பிட்டு போங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இல்லங்க, ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு. சிவா வந்தா சொல்லிருங்க. சரி, நான் வரேங்க. நான் போயிட்டு வரேன். வாங்க. சொல்லு. மகேந்தர் கிட்ட நான் தான் சிவாவோட வைஃப் சங்கீதான்னு சொல்லி நம்ப வச்சு இங்க இருந்து அனுப்பிட்டேன். ஏன் அப்படி சொன்ன? அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போது? ப்ராப்ளத்தை பத்தி பின்னாடி யோசிச்சுக்கலாம். முதல்ல அவன் சென்னையை விட்டு போகணும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அவன் போய் சக்தி கிட்ட ஏதாவது சொல்ல மாட்டான். சிவாவோட வைஃப் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லுவான். சோ அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சிவா கூட நான் இங்க செட்டில் ஆயிட்டேன். சிவா இனிமே டெல்லிக்கு வர மாட்டான். இனி சக்திய கல்யாணம் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. ஓகே. மகி மாமாவை பார்த்திருப்பானா? மாமா சந்தோஷமா தான் இருக்காரா? அங்க என்ன நடந்திருக்கும்? சக்தி, வா மகி, உட்காரு.
மகி, போன காரியம் என்னாச்சு? மாமாவை பாத்தியா? சங்கீதா மாமா கூட தான் இருக்காளா? மாமா சந்தோஷமா இருக்காரா? ஏய் இரு அதெல்லாம் சொல்றதுக்காக தானே நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நீ கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு சொல்ல முடியும்? சரி சொல்லு. நான் சிவாவை மீட் பண்ணேன். அந்த சங்கீதா உயிரோட தான் இருக்காங்க. அவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல சக்தி, ஐ திங்க் சங்கீதா அவரோட ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவரோட மீட்டிங்ஸ் எல்லாம் இவங்க தான் கரெக்டா எடுத்து வேற சொல்றாங்க. நீ வந்து அவங்களோட பேரு சங்கீதா தானே சொன்ன? ஆமா. ஆனா சிவா வந்து அவங்கள சக்தின்னு தான் கூப்பிடுறாரு. அவ சக்தின்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ளேயே வந்தா. அதையே சொல்லி இன்னும் மாமாவை ஏமாத்துற போல இருக்கு. தேங்க்ஸ் மகி, எனக்காக இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்க. ஏய் சக்தி, இதுக்கெல்லாம் போய் ஏன் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் பண்ணாம உனக்கு வேற யார் பண்ண போறா? எப்படியோ மாமா சந்தோஷமா இருக்கார்ல, அது போதும் எனக்கு. இனி மாமா லைஃப்ல என்ட்ரி ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு அவரோட நிம்மதி சந்தோஷம் தான் முக்கியம். கமான் சக்தி, இப்போ உன்னோட கொஸ்டின்ஸ்க்குலாம் இப்போ ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. இனிமேலாவது நிம்மதியா வேலை பாரு. நான் போயிட்டு என் கேபின்ல ஒர்க் பண்றேன். ம். சொல்லுங்க. நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. மகி வந்து சக்தி கிட்ட சிவா அவனோட ஒய்ஃப் கூட சந்தோஷமா வாழ்றான்னு சொல்லிட்டான். சக்தியும் அந்த உண்மைன்னு நம்பி இனிமே சிவா வாழ்க்கையில தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டான். சூப்பர். இதைத்தானே நாம கூட எதிர்பார்த்தோம். உனக்கு தான் நான் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். உன்னாலதான் இதெல்லாம். ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க சொன்ன அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா போதும். ஓகே, பாய். பாய். இவனை நெருங்கவே முடியலையே. என்ன பண்றது? இவனை நெருங்கணும்னா முதல்ல இவன் என்ன முழுசா நம்பணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். அப்பதான் நான் சொல்றத இவன் கேட்பான். ஏங்க, என்னாச்சுங்க? இல்ல, உங்க 2 பேரோட போட்டோ கீழே விழ போச்சு. அதான் கீழே விழாம புடிச்சனா. பார்த்து செய்யலாம்லங்க. பாருங்க, கையில அடிபட்டு இருக்கு. என் கையில அடிபட்டதை விட இந்த போட்டோ கீழே விழாம புடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
நீங்க உங்க வைஃப் மேல உயிரா இருக்கீங்க. அவங்க போட்டோ கீழே விழுந்தா உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் சார். அதனாலதான் கீழே விழாம பிடிச்சேன்.